அரசியல் களம் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கு நம்ம நேர்காணலுக்காக மூத்த பத்திரிகையாளரும் அரசியல் திறனாய்வாளருமான திருமதி மணி அவர்கள் நம்மோடு இணைந்திருக்கிறார். அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம் சிவா. செங்கோட்டையன் நேற்று பிரஸ் மீட் எடப்பாடி அவர்களுக்கு 10 நாள் கெடு விதிச்சிருந்தார், கட்சியிலிருந்து பிரிந்தவர்கள்லாம் ஒன்றிணைக்கணும்னு சொல்லிட்டு. இன்றைக்கு பார்த்தீங்கன்னா எடப்பாடி அவர்கள் ரியாக்ட் பண்ணியிருக்காரு. செங்கோட்டையன் அவர்கள் அமைப்பு செயலாளர், ஈரோடு மாவட்ட செயலர் உட்பட அனைத்து கட்சி பொறுப்புகளிலிருந்துமே விடுவிக்கப்பட்டிருக்கார். எப்படி சார் பார்க்குறீங்க? ஆமாம், இது ஒரு சுவாரஸ்யமான ஒரு நிகழ்வு. அவர் 10 நாள் கடி விதித்தார். இந்த வாங்கிக்கோ, 24 மணி நேரத்திலே உனக்கு அன்பு பரிசு கொடுக்குறேன்ட்டு அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கல. அது அநேகமாக இன்னும் ஒரு வாரம் 10 நாளில் அது நடந்துடும். கட்சியின் அடிப்படை உறுப்பினர் உட்பட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் வெகு விரைவில் செங்கோட்டையன் நீக்கப்படுவார். அவருடைய பதவிகள் எல்லாமே இன்று பறிக்கப்பட்டிருக்கின்றன. 1972 எம்ஜிஆர் கட்சி ஆரம்பிக்கும் போது அதில் இருந்த ஸ்தாபன உறுப்பினர்களில் ஒருவர். 53 ஆண்டு காலம் அதிமுகவில் இருந்த ஒரு அணுக்கமான ஒரு விசுவாசி அவர். ஒரு பதவி, ஜெயலலிதா பதவி விட்டு இறங்கும் போதெல்லாம் ஒவ்வொரு தடவையும் இங்கேருந்து அங்கே திமுக ஓடுவானுங்க, இல்லை தனி கட்சியார் ஆரம்பிப்பாங்க. அது மாதிரிலாம் அவர் எதுவுமே செய்யலை. ஜெயலலிதாவால் ஓரங்கட்டப்பட்ட போதும் அவர் வெளியில் போகல. 96 2001 கருணாநிதி ஆட்சி காலத்தில் அதிமுகலேருந்து முத்துசாமி, கண்ணப்பன், ரகுபதினு, புலவர் இந்திரகுமாரி, இந்த மாதிரி ஒரு 8-9 மந்திரிங்க வெளியில் போய் போட்டி அதிமுகன்னு ஆரம்பித்தாங்க, வழக்குலேருந்து தப்பிச்சிடலான்னு. அப்புறம் நீதிமன்ற தலையிட்டால் அவங்க மீது வழக்குகள் போடப்பட்டு அது ரொம்ப நாம்கி ஆவாஸ் வழக்குகளாக, ரொம்ப பேரளவில் வழக்கு, பலவீனமான வழக்குகளை லஞ்ச ஒழிப்புத்துறை போட்டது. எல்லாரும் விடுதலை ஆனாங்க, கிட்டத்தட்ட எல்லாரும் விடுதலை ஆனாங்க. இந்திரகுமாரி மட்டும் தண்டிக்கப்பட்டார். அந்த காலகட்டத்தில் செங்கோட்டையன் போட்டி அதிமுக போகாத காரணத்தால் விலை கொடுத்தார். அவரை கைது செஞ்சு கருணாநிதி சிறையில் வச்சார், போக்குவரத்து ஊழல்னு சொல்லிட்டு. ஏன்னா போக்குவரத்து அமைச்சர் அப்போ 91-96 அப்பயும் ஜெயலலிதா விசுவாசி அவர். 2001 ஜெயலலிதா ஆட்சிக்கு வந்தோன்னே தான் கூட விசுவாசியாக இருந்தார். நான் அவருக்கு மந்திரி பதவி சேர்க்கல. 2006 எம்எல்ஏ ஆனார், அப்பயும் எதிர்கட்சி. 2011 ஜெயலலிதா வந்தோன்னா அவருக்கு மந்திரி பதவி கொடுத்தாங்க, விவசாயத்துறை அதுமாக கொடுத்தாங்க. அதுக்கு பிறகு ஒரு வருஷத்தில் மந்திரி ஐடியோ விவசாயமாக கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் ஒரு வருஷத்தில் பதவியை பிடுங்கினாங்க, தனிப்பட்ட பிரச்சனை காரணமாக. அதுக்கு பிறகு 4 வருஷம் ஜெயலலிதா அவர் மந்திரியாகவே ஆக்கல. 2016 எம்எல்ஏ சீட்டு கொடுத்தாங்க, ஆனால் மந்திரி ஆக்கல. ஜெயலலிதா மரணம் வரையும் மந்திரியாக இல்லாமல் தான் இருந்தார். ஜெயலலிதா சாவுக்கு பிறகு சசிகலா ஓபிஎஸ் பீரியட்லேயும் 2 மாதம் மந்திரியால். அதுக்கு பிறகு சசிகலா ஜெயிலுக்கு போகிறதுக்கு முன்னால் எடப்பாடியை சிஎம் ஆக்கும்போது அவரை மந்திரி ஆக்கிட்டு போனாங்க. 4.5 வருஷம் எடப்பாடிக்கு விசுவாசமாக இருந்தார். அவர் வரலாறு பூரா பார்த்திங்கன்னா யார் அதிமுக தலைமையில் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசமாக இருப்பார். எம்ஜிஆர், ஜெயலலிதா, ஓபிஎஸ், சசிகலா, எடப்பாடி யார் தலைமை பொறுப்பில் இருக்காங்களோ அவங்களுக்கு விசுவாசியாக இருப்பார். அவர் என்னையுமே கலக குரல் எழுப்பியதில்லை. 4 சவுத்துக்குள்ளே கூட கட்சிக்கு எதிராக ஒரு தலைமைக்கு எதிராக டிசன்ட்டுன்னு சொல்லக்கூடிய அந்த எதிர்ப்பை பதிவு செய்யாத ஒரு விசுவாசி அவர். அவர் நேற்றைக்கு பேசினதே பெரிய விஷயந்தான். 10 நாள் கெடுலாம் விதித்தார். அவர் கெடு விதித்ததுக்கான பரிசை இன்று வாங்கி கொண்டு விட்டார். அவர் அமைப்பு செயலாளர் உள்ளிட்ட எல்லா பொறுப்புலேருந்து நீக்கியிருக்கார். அடுத்து கட்சியின் அடிப்படை உறுப்பினர்லேருந்து நீக்கிவிட்டு அவருடன் யாரும் தொடர்பு வைத்துக் கொள்ளக்கூடாது என்று கண்டிப்பாக எடப்பாடி அறிவிப்பு வெளியிடுவார். செங்கோட்டையன் என்றைக்குமே ஒரு அதிகார மையமாக இருந்ததில்லை. நம்பர் 2 நம்பர் 3லாம் கூட கிடையாது. அவர் 10 பேரில் ஒருத்தர். அவர் 1 among the 10, அவ்வளோதான். எம்ஜிஆர், ஜெயலலிதா, அதுக்கு பிறகு எடப்பாடி, எல்லார் பீரியட்லையுமே அவர் ஒரு அதிகார மையமாக இருந்ததே கிடையாது. அவருக்கென்ற ஆதரவாளர் கூட்டம்லாம் ஒன்றும் கிடையாது. முத்துசாமி மொத்தமாக வயிற்று எடுத்துன்னு போயிட்டார். அதுக்கப்புறம் செந்தில் பாலாஜி கை வாங்கினோன்னே அவர் மிச்சம் கவனியும் தள்ளின்னு போயிட்டார். ஒரு சொற்ப அளவில் ஒரு சிறு கூட்டத்தை கையில் வைத்திருக்கிறார். இப்போ ஏடிஎம்கேலேருந்து விரைவில் அவர் நீக்கப்படுவார், வெகு விரைவில் நீக்கப்படுவார். அதுக்கு பிறகு அவர் இந்த டீமோட ஓபிஎஸ், இபிஎஸ், தென் மாவட்டங்களை சேர்ந்த அந்த டீமோட, ஏன்னா நேற்று பூரா அவரோட ப்ரெஸ் மீட்டில் தென் மாவட்டம் தான் பேசுகிறார். அவர் அவங்களோட கரங்கோர்ப்பார் அவர். இது எதிர்பார்க்கப்பட்ட ஒரு முடிவுன்னு தான் நான் பார்க்குறேன். உடனே எடப்பாடி அவர்கள் இப்படி ரியாக்ட் பண்ணுவார் நீங்கள் எதிர்பார்த்தீங்களா சார்? நான் எதிர்பார்க்கல. நான் க்ளூலெஸ்ஸாக தான் இருந்தேன். இன்ஃபேக்ட் நேற்று புதிய தலைமுறையில் பேசும்போது கூட நான் அவர் இப்படிலாம் உடனே எதிர்பார்ப்பார் என்ற என்னுடைய கருத்தை பதிவு செய்யவில்லை. அவர் ரொம்ப ஷார்ப்பாக தான் எடப்பாடி ஒர்க் பண்ணுறாருன்னு எனக்கு தோணுது. ஏன்னா நேற்று நான் பதிவு செய்த ஒரு கருத்து என்னன்னு கேட்டிங்கன்னா, இந்த எடப்பாடி இன்றைக்கி செங்கோட்டையன் இப்படி பேசினதால், அதாவது பிரிந்தவர்கள் ஒன்று சேரணும்னு பேசினதால், இதே கருத்தை கொண்டிருக்கக்கூடிய எடப்பாடியை சுற்றி இருக்கக்கூடியவங்க இருக்காங்கள்ல, அவங்களும் பேச வாய்ப்பு கிடச்சிருக்குது. அந்த முன்னோடியாக இவர் இருந்திருக்காரு. தே வில் ஓப்பன் அவுட். அவங்க இனிமேல் பேசுவாங்க. இந்த குறிப்பாக கடந்த ஆண்டு 6 அமைச்சர்கள் நாங்கள் எடப்பாடியை வலியுறுத்தினோம் அப்படின்னு மந்திரி பேரெல்லாம் முன்னாள் மந்திரிகள் வேலுமணி, தங்கமணி, அன்பழகன், நத்தம் விஸ்வநாதன், சிவி சண்முகம்லாம் அவர் பேர் சொன்னார். மற்ற 5 பேரும் வாயை திறக்கல. நேற்று செங்கோட்டையை மட்டும் அதிகாரப்பூர்வமாக அதை கன்ஃபார்ம் பண்ணார். அவங்களாம் வாயை திறந்துடக்கூடாது அப்படிங்கிறது தான் அந்த ரியாக்ஷன். எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். அவங்களும் இனிமேல் பேச ஆரம்பிச்சிட போகிறாங்கன்றதுக்காக தான் இந்த அப்படி வாங்கிக்கோன்னு பொறுப்புலேருந்து நீக்கினது.
இப்போ மற்றவங்க பேசுகிறதுக்கு தயங்குவாங்க. இப்போ நாளைக்கு தங்கமணி பேசுகிறாருன்னா தங்கமணியை நீக்குவார், உன்னால் ஆனதை பாருன்னுவார். எடப்பாடி வந்து தெளிவாக முடிவு பண்ணிட்டார், நான் தான் அதிமுக, இஷ்டம் தான் அறியல, வெளியில் போ, நீ வந்து என்ன வேணால் சொல்லு, நான் ஒரு எம்ஜிஆர் இல்லை ஜெயலலிதா இல்லைன்னா சொல்லு, நான் ஆளுமை தான், என் அத்தாரிட்டியை சேலஞ்ச் பண்ணா நீ வெளியில் போகலாம், நீ யாராக இருந்தாலும் கவலை இல்லை. இன்றைக்கி இந்த நடவடிக்கை எடுக்கிறதுக்கு முன்னால் எஸ்பி வேலுமணி கேபி முனுசாமியோடலாம் அவர் பேசியிருக்கார். ஐ திங்க் திண்டுக்கல்லி அங்கே இருந்திருக்காரு, பேசியிருக்காரு. அப்போ பேசி தான் இந்த முடிவு எடுத்திருக்காரு. ஏன் அவங்கெல்லாம் வாய் திறக்காமல் அமைதியாக இருக்காங்க? செங்கோட்டையன் ஒரு சீனியர், எடப்பாடிக்கு சீனியர், அவர் ஆரம்பகால உறுப்பினர். முத்துசாமிக்கு சீனியர், முத்துசாமியாவது 80லேருந்து தான் எம்எல்ஏ, 77லேருந்து கண்டினியூஸாக 9 டேர்ம் எம்எல்ஏ. ஒரு டைம் மட்டும் தோத்தார். அதான், ஆமாம், 96ல் தோத்தார், மற்றபடி அது ஜெயலலிதாவே தோத்தாங்க. ஸோ 9 டேர்ம் எம்எல்ஏ. இப்போ இந்த ஸ்டாலின் கவர்மெண்ட் வந்தப்போ தற்காலிக சபாநாயகர் அவர் தான் இருந்தார், செங்கோட்டையன் தான் இருந்தார். அவரை நீக்கியது மற்றவர்கள் யாரும் கட்சியை ஒற்றுமை பற்றி பேசக்கூடாது, பிரிந்தவர்கள் ஒன்று கூட வேண்டும் என்று பேசக்கூடாது என்ற எச்சரிக்கையாகத்தான் எடப்பாடி செய்திருக்கிறார் என்று நான் கருதுகிறேன். இப்போ செங்கோட்டையன் அவர்கள் நேற்று வந்து ப்ரெஸ் மீட்டுக்கு முன்னாடி அந்த 5 பேர்கிட்ட ஆலோசனை பண்ணி தான் பண்ணியிருப்பார் இல்லையா? நீங்கள் ஃபஸ்ட்டு பேசுங்க, நாங்கள் பின்னாடி வந்து உங்களுக்கு ஆதரவு தரோம்னு சொல்லி ப்ராமிஸ் பண்ணி பண்ணியிருப்பாங்களா? பலியாடு ஆகிட்டாரா செங்கோட்டையன்? எப்படி எடுத்துக்கிறது? அது நம்ம சொல்ல முடியாது. அவங்கெல்லாம் வந்து வரமாட்டாங்கன்றது சந்தேகம் அவருக்கும் கூட இருந்திருக்கும். ஏன்னா அவர் பேர் சொல்லாமல் அதெல்லாம் சஸ்பென்ஸ், அவங்களே 10 நாள் கழிச்சு அவங்களே கருத்தை வெளியிடுவாங்க அப்படின்னு சொன்னார் இல்லையா செங்கோட்டையன்? எனக்கு தெரிஞ்சு அவங்க கூடலாம் ஒரு அவங்க ஆதரவை வாங்கியிருப்பாருன்னு எனக்கு தோணலை. அப்படின்னு அவங்க எந்நேரம் பேசியிருக்கணும்ல. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரியுது, அதான் நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும். அதாவது எடப்பாடி வந்து சமாதானத்துக்கு தயாராக இல்லை, அடிபணிய தயாராக இல்லை. செங்கோட்டையனுக்கு தெரியும், செங்கோட்டையனுக்கு தெரிந்திருக்கலாம். அதனால தான் நேற்று ஒரு வாரத்தை அவர் வெளியிடுறார். 10 நாள் கெடுன்றது, கெடு விதிச்சிங்கன்னா யாராக இருந்தாலும் கோவப்படுவாங்க. நீங்கள் நேற்றைக்கு முன்தின முறையில் எடப்பாடி பிரிந்தவர்களை ஒன்று சேர்த்திருந்தால் அது அவருடைய பெருந்தன்மை, மனமாற்றம் என்று சொல்லலாம். கெடு விதித்த பிறகு ஒன்று சேர்த்திங்கன்னா உங்கள் பலவீனம். அப்போ எதிராளியை வந்து நம்ம சம்டைம்ஸ் வந்து போரில் உங்கள் எதிரியை அல்லது தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு யாருடைய பகை இருக்குன்னா பிரச்சனை தீரணும்னா உங்கள் எதிரியோட கண்ணியத்தையும் சேர்த்து தான் நீங்கள் காப்பாற்றணும். நீங்கள் கெடு விதிச்சிங்கன்னா அவர் கோபப்படுவார், இன்னும் நிலைமை மோசமாகும்னு அவருக்கு தெரியும், தெரிஞ்சு தான் அதை பண்ணுறார். எதுக்குன்னா எடப்பாடி இறங்கி வந்துடக்கூடாது, எடப்பாடி இதே மாதிரி மோதலில் போகணும், நம்ம கட்சியை உடைப்போம். இப்போ இது வந்து இன்னொரு பிளவை நோக்கி கட்சி போகிறது, மிகப்பெரிய பிளவை நோக்கி அதிமுக போகிறது என்று கூட நம்ம எடுத்துக்கொள்ளலாம். ஏன்னா நாள் நெருங்க அது எப்படி போகும்னு நமக்கு தெரியல. இப்போ பிஜேபி வேடிக்கை பார்க்குதுங்க, நல்லாவே வேடிக்கை பார்க்குது பிஜேபி. இதை அவங்க எடப்பாடி இவ்வளோ உறுதியாக இருப்பார்னு எதிர்பார்த்துருக்க மாட்டாங்க. அவர் ரொம்ப உறுதியாக இருக்கார். இப்போ எடப்பாடியை கடைசி நேரம் வரைக்கும் எல்லாரும் அவருடைய இருப்பாங்களான்றது நமக்கு தெரியாது. இப்போ கொஞ்சம் அமைதியாக அவருக்கு ஆதரவாக இருக்கலாம். பை டிசம்பர் வாக்கில், பை ஜனவரி வாக்கில் எடப்பாடிக்கு எதிரான கலக குரல்கள் பெரிய அளவில் கூட வெடிக்கலாம். ஏன்னா இந்த ஒன்று நல்லா தெரியுதுங்க, இந்த பிரிஞ்சவங்க முக்குலத்தோர் சமூகத்தை சேர்ந்த தென் மாவட்டங்கள் சசிகலா, தினகரன், ஓபிஎஸ், வைத்தலிங்கம், அந்த டீமோட இப்போ மேற்கு மண்டலத்தை சேர்ந்த கவுண்டர் சமூகத்தை சேர்ந்த செங்கோட்டையனும் கரங்கோ இருக்கிறார். ஃபஸ்ட்டு டைம் வந்து இந்த பிளவில் எடப்பாடி சமூகத்தை சார்ந்தவர்களும் எடப்பாடியோட பிராந்தியத்தை சார்ந்தவர்களுமே ஃபஸ்ட் டைம் வந்து ஜம்ப் பண்ணுறாங்க அதுக்குள்ளே. ஸோ அது நிச்சயமாக வந்து ஒரு போட்டி வந்து கடுமையாக இருக்க வாய்ப்பு இருக்கிறது. வரும் நாட்களில் மற்றவங்க என்ன செய்கிறாங்கன்றதை நம்ம பார்க்கணும். மற்றவங்க எல்லாம் பேசாமல் அமைதியாக இருக்காங்கல்ல. செங்கோட்டையன் இதுலேருந்து நீக்கிறாருன்னா சமாதானத்துக்கு தயாராக இல்லை. நான் இவ்வளோ தான், பிரிஞ்சவங்களாம் ஒன்று சேர்க்க முடியாது, நீ உன்னால் முடிச்சதை பாரு. அவங்கெல்லாம் போனவங்க தான். தன்னை பொதுச் செயலாளர் என்று போட்டுக்கொண்டு ஒரு அறிக்கையை வெளியிடுகிறார் சசிகலா. அவரை கட்சியில் சேருன்னா நான் எப்படி சேர்ப்பேன்? அப்புறம் நீங்கள் கோர்ட்டுக்கு போகிறீங்க, கோர்ட்டுக்கு போய் வந்து எதிரான நடவடிக்கைகளுக்கு எதிராக நீங்கள் ஃபைட் பண்ணுறீங்கன்னா, இப்போ அரசியல் விவகாரத்தை, பொலிட்டிக்கல் இஷ்யூவை நீங்கள் ஜுடிஷியல் ஃபாரமுக்கு கொண்டு போகிறீங்கன்னா ஏன் நான் உங்களை உள்ளே சேர்க்கணும்? இது அவருடைய கருத்து. அட் த எண்ட் ஆஃப் த டே இது வந்து பொலிட்டிக்கல் ஃபைட்டு சிவா, இது வந்து ஃபைட் டு த ஃபினிஷ். இதில் வந்து நியாய தர்மத்துக்கெலாம் இடம் இருக்காது, வலி அது எஞ்சும், முடிஞ்சால் உன்னால் நீ பாரு. ஸோ ஓபிஎஸ் பண்ண தவறு, இதை பொலிட்டிக்கலாக ஃபைட் பண்ணியிருக்கணும். கட்சியை விட்டு டிடிவி கண்ணியமாக வெளில போனார். ஆனால் ஓபிஎஸ் நான் தான் அதிமுகன்னு சொல்லிட்டு இன்னமும் உட்காந்துன்னு இருக்கார். ஆனால் அவரை யாருமே மதிக்கலை. இன்றைக்கி இப்போ எல்லா கோர்ட்லேயும் ஐநா சபைக்கு போலையே தவிர மற்றபடி ஐநா சபையை தவிர்த்த எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துட்டார். சிவில் கோர்ட்லேருந்து, செங்கல்பட்டு செஷன்ஸ் கோர்ட்லேருந்து, ஹைகோர்ட்லேருந்து, சுப்ரீம் கோர்ட்லேருந்து இப்போ 300 தடவை படை எடுத்திருப்பார் ஓபிஎஸ். அதுக்கு இப்போ இன்டர்நேஷ்னல் கிரிமினல் கோர்ட் ஆஃப் ஜஸ்டிஸ்னுவாங்க, ஹேகில் இருக்குது. ஐசிசிக்கு போகல, ஐநா சபைக்கு போகல, மற்றபடி எல்லா கோர்ட்டுக்கும் போயிட்டு வந்துட்டார். ட்ரம்ப்பு கிட்ட போல ஓபிஎஸ் வந்து எல்லா இடத்துக்கும் போயிட்டு வந்துட்டார். போயிட்டு வந்துட்டு இப்போ ஒப்பாரி வச்சுன்னு இருக்காரு, என்னை கட்சியில் சேர்த்துக்கோன்னு. நீ அப்போ எது கோர்ட்டுக்கு போனேன்? டிடிவி மாதிரி ஒன்று நீ தனியாக இருந்திருக்கணும், இல்லை எடப்பாடி சொல்பேட்டு கட்சி நடந்திருக்கணும். 4.5 வருஷம் அவர் முதலமைச்சராக, நீங்கள் துணை முதலமைச்சராக தானே இருந்தீங்க. 1 வருஷம் வந்து அவர் எதிர்க்கட்சி தலைவராக, நீங்கள் துணை எதிர்க்கட்சி தலைவராக தானே இருந்தீங்க. அப்புறம் என்ன உங்களுக்கு கசக்குது? பொதுச் செயலாளர் ஆகிறாருன்னா அப்புறம் வந்து நீங்கள் வந்து உங்கள்கிட்ட பலம் இருக்கான்னு சோதித்து பார்த்துருக்கணும். உங்கள் கூட யார் இருக்கா? இன்றைக்கி யாருமே இல்லையே. மனோஜ் பாண்டியனை தவிர யார் இருக்கா? ஒருத்தரும் கிடையாது.
அதனால் இந்த விவகாரத்தில் வந்து நல்லது கெட்டது அப்படிலாம் நம்மலாம் யாரும் தீர்ப்பு கொடுக்க முடியாது. இது சாஃப்ட் ஆல் பாலிடிக்ஸ், வலியது எஞ்சும். பட் செங்கோட்டையனை வந்து நீக்கினதுன்றது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங். அது வந்து இவ்வளோ சீக்கிரமாக செயல்படுவார் நான் எதிர்பார்க்கல. செயல்படுறாருன்னா தெளிவாக இருக்குது. அவர் இனிமேல் வந்து தனக்கு எதிராக கட்சியில் எவனும் பேசக்கூடாது. ஒரு சர்வாதிகாரியாக எடப்பாடி கிட்டத்தட்ட மாறிக்கொண்டிருக்கிறார். அந்த கட்சி சர்வாதிகாரிகளால் வழிநடத்தப்பட்ட கட்சி தான். அந்த கட்சியில் உட்கட்சி ஜனநாயகம் கொடுத்தீங்கன்னா அவங்க கவுத்துருவாங்க. எம்ஜிஆர் எந்த உட்கட்சி ஜனநாயகத்தையும் கொடுக்கல, ஜெயலலிதாவும் எந்த உட்கட்சி ஜனநாயகத்தையும் கொடுக்கல. அவங்களே பெருமையாக என்ன சொல்லுவாங்க, இராணுவ கட்டுப்பாடுன்னுவாங்க. முட்டாள்கள். இராணுவ கட்டுப்பாடு இராணுவத்துக்கு, அரசியல் கட்சிக்கு இராணுவ கட்டுப்பாடு இருக்குன்னா அது கொத்தடிமை கூட்டம். இராணுவ கட்டுப்பாடுன்னு பெருமை பேசினா அது அபத்தமானது சிவா. ஏன்னா இராணுவ கட்டுப்பாடு இராணுவத்துக்கு தான். ஒரு அரசியல் கட்சிக்கு இராணுவ கட்டுப்பாடு இருக்குன்னா அது கொத்தடிமைகளின் கூட்டம்னு அர்த்தம். அது ஜனநாயகத்துக்கு பேராபத்து. அதனால தானே இன்றைக்கி அதிமுக இந்த நிலைமையில் வந்து நிற்குது. ஆர்எஸ்எஸ் தலைவர் மோகன் பகவத்துக்கு மேடையில் ஏறி வெளிப்படையாக செங்கோலை கொடுக்குறாரு எஸ்பி வேலுமணி. கட்சி அன்றைக்கே செத்து போச்சுங்க. ஆர்எஸ்எஸ் காலடியில் விழுந்துச்சு. இது அமித்ஷா பீஜ் அதிமுக. இது அதில் எந்த சந்தேகம் வேணாம். இந்த அதிமுக அமித்ஷா கண்ட்ரோலில் இருக்குது அதிமுக. ஆனால் அவங்க கொஞ்சம் ஃப்ரீடமை கொடுக்குறாங்க எடப்பாடிக்கு. உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிட மாட்டோம். இவர் வச்ச கண்டிஷனே என்ன, ஏப்ரல் 11 ப்ரெஸ் மீட்டில் சென்னையில் அனௌன்ஸ் பண்ணுறாரு 5 ஸ்டார் ஹோட்டலில் அமித்ஷா, எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் நாங்கள் ஆட்சி அமைப்போம். எடப்பாடிக்கு நேத்திரத்துமே தமிழ்நாடுமே என்டிஏ சர்க்கார் பனேகா. எடப்பாடி தலைமையில் தமிழ்நாட்டில் என்டிஏ அரசு அமைப்போம்னு கூட்டணி உறுதின்றாரு. அப்போ ஒரு ரிப்போர்ட்டர் கேட்டார், நம்ம ஷபீர் தான் கேட்டார், அப்போ பிரிஞ்சிருக்காங்களே ஓபிஎஸ் இவங்களெல்லாம் என்ன பண்ணுவீங்க, அவங்க உட்கட்சி விவகாரத்தில் எந்த கட்சியும் உட்கட்சி விவகாரத்தில் நாங்கள் தலையிடுவது இல்லைன்னாரு. அப்போ அது வந்து ஒரு நாடகம் ஆடுறாருன்னு நினச்சாங்க அமித்ஷா. இப்போ தெளிவாக தெரிஞ்சிச்சு அவங்க இதில் நாங்கள் தலையிட மாட்டோம்ட்டாங்க. நேரடியாக தலையிட மாட்டோம் தான் சொல்கிறாங்க. ஆமாம், அது மறைமுகமாக அது எப்பயுமே இருக்கும். தலையிட முடியாதுன்ட்டாங்க. நாங்கள் வந்து ஒன்று சேருன்ற வார்த்தையை எங்கள் வாயிலேருந்து வராதுன்ட்டாங்க அவங்க. அதுதான் அந்த கேள்வியோட அர்த்தம். பிரிஞ்சிருக்கேன். ஏன்னா ஒன்றை நம்பி தான் நம்ம பிரிஞ்சான். ஆனால் நேற்று நயினார் நாகேந்திரன் செங்கோட்டையன் அவரோட ப்ரெஸ் மீட்டுக்கு நான் வரவேற்பு தெரிவிக்கிறேன்னு சொன்னேன். அதுவும் இன்றைக்கி செங்கோட்டையனை நீக்கினதுக்கு ஒரு காரணமாக இருக்கலாம். நீ யார் வரவேற்பு தெரிவிக்கிறதுக்கு? அவங்க கட்சியில் வந்து அவங்க என்ன வேணால் பண்ணிட்டு போகிறாங்க. பிரச்சனையே நீங்கள் தலையிடுறீங்கன்னு போது இப்போ நம்ம மாதிரி பத்திரிகையாளர்களோ அரசியல் பார்வையாளர்களோ அதிமுக நல விரும்பிகளோ செங்கோட்டையன் கருத்து நியாயமானதாங்க, ஒன்றுபட்டால் உண்டு வாழ்வு, நம்மில் ஒற்றுமை நீங்கடில் அனைவருக்கும் தாழ்வு, ஒன்றுபடுவோம் போராடுவோம் அப்படின்ற கருத்தை சொல்கிறோன்னா நம்ம சொல்கிறது வேறு, நமக்கு எந்த நோக்கமும் கிடையாது. ஆனால் நயினார் சொல்கிறாருன்னா அதுக்கு உள்நோக்கம் இருக்குது. அதுதான் எடப்பாடியை கோபப்படுத்துது. என் கட்சி விவகாரத்தில் நீ யார் தலையிடுறதுக்கு? இது எங்கள் குடும்ப பிரச்சனை. நாங்கள் அடிச்சுப்போம் சேர்ந்துப்போம். சேர்ந்துருன்னு சொன்னாலே அது அவர் பிடிக்கல. ஏன்னா சேருன்னு சொல்கிறவங்கெல்லாம் யார், அதுவும் ஒரு கவனிக்கணும்ல. இன்றைக்கும் சசிகலா தன்னை பொதுச் செயலாளர்னு போட்டு தாங்க செய்தி குறிப்பு வெளியிடுறாங்க. அந்த சசிகலா உள்ளே சேர்த்து என்ன பண்ணுவேன் நீ? அப்புறம் இவங்களுக்கு எதிராக நீதிமன்றங்களில் போட்ட வழக்குகள் இருக்குல்ல, சேலஞ்ச் பண்ணி போட்டது அதுதான். இது ரொம்ப சிம்பிள் சிவா. அதாவது ஒன்றுபட்ட அதிமுகவில் தமிழ்நாட்டுக்கு லாபம் வரலாம், அதிமுகவுக்கு லாபம் வரலாம், திமுக எதிர்ப்பு வாக்குகளுக்கு லாபம் வரலாம். எடப்பாடி பழனிசாமிக்கு லாபம் வராது. அவர் தான் தலைமையில் கட்சி இருக்கணும், இல்லைன்னா அது அழிஞ்சு போய் 2வது தடவை திமுக வரட்டுன்ற முடிவு வந்துட்டார். ஆனால் அவர் மேலே தான் விமர்சனம் வைக்கப்படுது 10 தொழில் பழனிசாமி. அதை பற்றி அவருக்கு கவலை இல்லை. அதுதான் இவ்வளோ சொல்கிறாங்க. தோத்தாலும் எனக்கு கவலை இல்லை. என் கையில் என் கண்ட்ரோலில் கட்சி இருந்து தோத்தாலும் கவலை இல்லை. திமுக வந்துட்டு போட்டோம். ஆனால் கட்சிக்குள்ளே மற்றவங்களாம் வந்து அதிமுக ஜெயிக்கணும், எனக்கு என்ன லாபம்? ஏன் பதவி போயிடும்? இவங்கெல்லாம் உள்ளே வந்தால் இப்போ அமைதியாக இருக்கிறவங்க 2026 தேர்தலுக்கு அப்புறம் அதிமுக அதுக்கு முன்னாலேயே பேச ஆரம்பிச்சிடுவாங்க. 26 தேர்தலுக்கு பிறகு தோத்தாங்கன்னா கண்டிப்பாக எடப்பாடிக்கு எதிராக மிகப்பெரிய கலவரம் வெடிக்கும். அதில் எந்த சந்தேகமும் இல்லை. அதுக்கு முன்னாலேயே வெடித்தாலும் நீங்கள் ஆச்சரியப்படுவதற்கில்லை. ஒரு விஷயம் அவர் பண்ணுற தப்பு என்னை பொறுத்த வரைக்கும், அவர் தன்னை ஒரு எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ அவர் நினச்சிக்கிறாரு. ஆனால் உண்மையிலே அவர் எம்ஜிஆரோ ஜெயலலிதாவோ இல்லை. அவருக்கு அந்த இன்செக்யூரிட்டி இருக்கிறதால தான் பிரிஞ்சு போனவங்கள சேர்க்க மாட்டேன்றாரு. ஜெயலலிதாவும் எம்ஜிஆரும் ஏன் சேர்த்தாங்கன்னா அவங்களுக்கு தங்கள் மீது நம்பிக்கை இருக்குது, தங்கள் அத்தாரிட்டியை எவனும் சேலஞ்சு பண்ண முடியாது. இங்கே இவருக்கு பயம் இருக்குது, உள்ளே சேர்ந்தால் இவங்க அடுத்து கை ஓங்கிடணும். அது நியாயமான பயம்தான், அதை சமாளிக்கணும். இன்றைக்கி வந்து அதிமுக தோற்று ஒரு 30 எம்எல்ஏவோட தான் எதிர்கட்சி தலைவரானா கூட பரவாயில்ல, திமுக வரக்கூடாதுன்ற முடிவு. திமுக வந்துட்டு போட்டோம். ஆனால் கட்சிக்குள்ளே என் அதிகாரம் போய் என் செல்வாக்கு போய் சசிகலா தினகரன்லாம் வந்தால் அந்த பழைய நிலைமை வந்துடும். 2016 ஜெயலலிதா டெத், ஜெயலலிதாவுக்கு முந்தின நிலைமை வந்துன்னா. ஏன்னா அந்த குடும்பம் தான், அந்த கம்யூனிட்டி தான் 29 ஆண்டுகள் அந்த கட்சியை காப்பாற்றுறதும் கண்ட்ரோலில் வச்சுருந்ததும் அந்த கட்சி தான், அந்த குடும்பமும் அந்த சமூகமும். அவங்க கண்ட்ரோலுக்கு கட்சி போச்சுன்னா நம்ம கதை முடியுதுன்னு அவர் நினைக்கிறாரு, நம்புகிறாரு, பயப்படுறாரு. அது நியாயமான பயம்தான். பட் அதை சமாளித்து தான் அவர் மேலே வரணும். அவர் சமாளிக்க தயாராக இல்லை. ஒன்று புரியுது சிவா, அவர் எந்த விதமான சமரசத்துக்கும் காம்ப்ரமைஸ்க்கு தயாராக இல்லை. ஃபைட் டு த ஃபினிஷ். எவன் போகிறதுனாலும் போங்க. அவர் இந்த முடிவு வந்த பிறகு இந்த 5 பேருமே பயப்படுவான் சொல்கிறதுக்கு. ஏன்னா இன்றைக்கி இந்த நடவடிக்கை எடுக்கலைன்னா நாளைக்கு இன்னொருத்தர் பேசியிருப்பார், தங்கமணியோ இன்னும் XYZ ஒன்றுபடுவோம்னு. அதனால் அது இப்போயே முடிவு பண்ணிடுறது. இப்போயே முளையிலேயே கிள்ளி எரிஞ்சாச்சு. இல்லை, எடப்பாடியோட இந்த மெசேஜ் வந்து பாஜக தலைமைக்கு சேர்த்து தானே? எக்ஸாக்ட்லி, யூ ஆர் ரைட். அதாவது இந்த மெசேஜ் வந்து அதிமுகக்குள்ளே இருக்கக்கூடிய செங்கோட்டையன் கருத்தையே கொண்டு இருக்கக்கூடிய ஆல்மோஸ்ட் எவ்ரி முன்னாள் எக்ஸ் மினிஸ்டர் இதே ஒப்பீனியன் தான் அவங்களுக்கு இருக்குது. அவங்களுக்கு கொடுக்குற மெசேஜ் அந்த 5 பேர் குறிப்பாக. 2வது
பிஜேபி கொடுக்குற மெசேஜ், என் விவகாரத்தில் நீ தலையிட்டினா உனக்கு சிக்கல் வரும். இது எங்கள் கட்சி விவகாரம். ஏன்னா ஒரு கண்டிஷனில் தான் உள்ளே சேர்ந்துருக்காரு அலையன்ஸ்க்கு அவ்வளோ சீக்கிரம் ஒத்துக்கல அவர். அன்றைக்கி ப்ரெஸ் மீட் வந்து காலையில் 12 மணி 1:30 மணி 3:30 மணி 5:30 மணிக்கு தான் வந்தது. அந்த கிட்டத்தட்ட 8லேருந்து 10 மணி நேரம் பேரம் பேசப்பட்டதில் வந்த விளைவு என்னென்னா ஒன்று தான், எங்கள் கட்சி விவகாரத்தில் நீ தலையிடக்கூடாது. ஒத்துக்கிட்டார் அமித்ஷா. இன்றைக்கி அமித்ஷா அன்றைக்கி 4 நாள் முன்னாடி தமிழ்நாடு பிஜேபி லீடர்ஸ் கிட்ட டெல்லியில் பேசும்போது அமித்ஷா தெளிவாக சொல்லிட்டு இருக்காருன்றாங்க, அதிமுக உள்விவகாரங்களை தலையிட வேண்டாம், அதை நாங்கள் பார்த்துக்கொள்கிறோம். எடப்பாடி தான் தலைவர், அவர் தான் சிஎம்னு போய் பேசுங்க. அவங்க கை கழுவிட்டாங்க. சொன்ன மாதிரி துக்ளக் குருமூர்த்தியை நம்பி போனால் தெருவில் தான் நிற்கணுன்றது இதுவும் ஒரு உதாரணம். ஓபிஎஸ் போய் தெருவில் நிற்கிறார், நீங்கள் செங்கோட்டையன் போய் தெருவில் நிற்கிறார், அவ்வளோதான். ஒன்ஸ் கட்சியை விட்டு தூக்கி போட்டு பின்னால் யாரும் இல்லைன்னா கதை நீ செல்லா காசு. நீ கட்சியை விட்டு தூக்கி போட்டோன்னா யூஆர் நத்திங் பட் an இண்டிவிஜுவல். தனி மரம் தோப்பு ஆகாது. நாங்கள் ஓபிஎஸ்க்கு என்ன கதை இன்றைக்கி? ஓட்டை உடச்சார் எல்லாம் இருக்கட்டும், அவர் என்னவா இருக்கார் இன்றைக்கி? அந்த கதை தான் செங்கோட்டையன் நாளைக்கு. அஃப்கோர்ஸ் அவரால் பெரிய அளவில் பிளவை ஏற்படுத்த முடிஞ்சதுன்னா, வாக்குகள் சிதறும் அப்படின்னா கஷ்டம், ஏடிஎம்கே கஷ்டம்தான். பட் மேற்கு மண்டலத்தில் அவரால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. தெற்கில் ஏற்கனவே ஓரளவு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இடத்துல இன்னமும் எடப்பாடி பேரை கெடுப்பதற்கு செங்கோட்டையனோட இந்த அரசியல் பயன்படும். அவருடைய ரீஜனில் மேற்கு மண்டலத்தில் செங்கோட்டையனால் பெரிய பாதிப்பை ஏற்படுத்த முடியாது. கட்சி எடப்பாடி கண்ட்ரோலில் தான் இருக்குது. ரெட்டை இலைக்கு தான் மரியாதை, எந்த கொம்பனாக இருந்தாலும். அவங்க வெளில போனாங்கன்னா ஒன்றும் கிடையாது கட்சி. நேற்று பேசின எல்லாருமே பார்த்தீங்கன்னா 10 நாள் கழிச்சு எடப்பாடி அவர்கள் இறங்கி வரலைன்னா செங்கோட்டையன் என்ன செய்ய போகிறார் அப்படிங்கிறது தான். ஸோ எடப்பாடி அவர்கள் 24 மணி நேரத்தில் ரியாக்ட் பண்ணிட்டாரு. செங்கோட்டையன் கையில் இருக்கிற வாய்ப்புகள் என்ன சார்? செங்கோட்டையன் கண்டிப்பாக அடுத்த ஸ்டேஜுக்கு போவார். அவங்க ஏதோ ஒரு கேம் பிளான் வச்சுருக்காங்க. பின்னால் பிஜேபி இருக்குது, அது உண்மை தான். டைரெக்டாக ஆப்ரேட் பண்ணாமல் இவர் மூலமாக தான், குருமூர்த்தி மூலமாக தான் ஆப்ரேட் பண்ணுறாங்க. கண்டிப்பாக அவர் இவங்களோடலாம் பேசுவார். ஏன்னா அவரோட ஸ்பீச்சை இமீடியட்டாக ஓபிஎஸ், டிடிவி, சசிகலா எல்லாம் வரவேற்றிருக்காங்க. முக்குலத்தோர் சமூக வாக்குகளை குறிவைத்து செங்கோட்டையனும் இனிமேல் பயணப்படுவார். தன்னுடைய சமூக வாக்குகள் எடப்பாடிக்கு தான் தெரியும். அவருக்கு கட்சியை உடைக்கிறதுக்கான எல்லா வேலைகளையும் ஈடுபடுவாங்க. எடப்பாடி கூட இருக்கக்கூடிய யாராவது 1-2 மினிஸ்டர்ஸை, முன்னாள் அமைச்சர்களை பேச வச்சுட்டாங்கனால அது அவங்களுக்கு வெற்றி தான். அதிமுக செங்குத்தான பிளவை நோக்கி போகிறது என்று கூட நாம் சொல்லலாம், உறுதியாக சொல்ல முடியாது. ஏன்னா இன்றைக்கி இவர் மட்டும்தான் வெளியில் வந்திருக்காரு, மற்ற யாருமே வரல. சசிகலா, ஓபிஎஸ்லாம் என்றைக்கோ வெளில போயாச்சு. அதனால் அவங்களுக்கு பற்றி இன்றைக்கி பிரச்சனை கிடையாது. உங்களுக்கு அடுத்தடுத்த பிளவுகள் எப்படி இருக்குன்றது வரும் நாட்களில் தான் நமக்கு தெரியும். இந்த எடப்பாடியோட ஸ்மார்ட் மூவ், நாளைக்கு அவனும் இதை பேசிடக்கூடாதுன்றதுக்கு இதை காய தூக்கி போட்டார். இப்போ 1 தடவைக்கு 2 தடவைக்கு 3 தடவை மற்ற அமைச்சர்கள் இதே கருத்து தான் பெரும்பாலான அதிமுக தலைவர்களுக்கு இருக்குது. ஆனால் அவங்க பேச பயப்படுவாங்க. ஏன்னா இந்த கதி நமக்கு வந்தோம். அப்போ பெரிய அளவில் அவங்களுக்குள்ள ஒரு ஒருங்கிணைப்பு வந்ததுன்னா அப்போ சிக்கல் ஆகும். இப்போ அது வர மாதிரி தெரியல. ஏன்னா அவர் வேலுமணியை பார்த்துட்டு தான் இந்த நடவடிக்கை எடுத்திருக்காரு. இவர்கள் பேச வேணும். வேலுமணி, தங்கமணி, இந்த 5 பேர், அது குறைஞ்சபட்சம் அந்த 5 பேர் பேசணும். அந்த கடந்த ஆண்டு எடப்பாடியை வலியுறுத்தணும்னு நம்ம செங்கோட்டையன் சொன்னார்ல, அதில் இருக்க மற்ற 5 மந்திரிகளில் ஒரு 3 மந்திரி அது பேசணும். அப்போ தான் அது சூடு பிடிக்கும். அவங்கெல்லாம் ஆழ்ந்த அமைதியாக இருந்தாங்கன்னா இது டேக் ஆஃபே ஆகாது. இப்படியே இருக்கும். மேபி டிசம்பர் வாக்கில் இன்னும் பிளவுகள் வந்ததுன்னா அப்போ பேசலாம். இல்லை அப்பயும் அவங்க எடப்பாடி அவங்கள ஸ்மார்ட்டாக கண்ட்ரோலில் எடுத்துட்டாரு, பிஜேபி ஃபுல்லாக அவரை எடப்பாடியை பேக் பண்ணுதுன்னா செங்கோட்டையன் ஆல்ரெடி தனி மரமாக இருப்பவர் மேலும் தனிமைப்பட்டு போவார். செங்கோட்டையன் கட்சி பதவியில் நீக்கப்பட்ட தொடர்பாக உங்களோட கருத்துக்களை என்னோட பண்ணுவீங்க. நன்றி சார்.